நானும் குடிக்கலையா நான் 7 பங்கு வைக்கையில மலடி என்று மாநிலத்தார் பேசுதாரே இரிஜி இரிஜி என்று என் தரத்து பெண்கள் எல்லாம் பேசுதார்களே நாகராஜன் இடத்திலே நாகவல்லியானவா ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக கண்ணீரை வெடித்து கவலை கொண்டு புலம்புறாள் என்னவா நாகராஜாவே இத்தனைக்கும் நான் பெண் பிறந்தேன் ஐயா பெண்ணா பிறக்கணுமா இந்த பூமியில நான் வாழணுமா சாமி என்னவா நாகராஜாவே மங்கையாக பிறக்கணுமா மாநிலத்தில் வாழலாமா பெண்கள் எல்லாம் நம்ம பேசுதால நாகராஜா போனாலும்
புளியம்மாரோ
ஆமே சடைச்சுதானா மண்ணே காலாரும் ஆமோ அம்மையோ சடைச்சுதானா மண்ணே காலாரும் ஆமோ அம்மையா மன்னவரே நாகராசா ஆமோ மண்ணோ அது சடைச்சுதானா ஆமையா கொட்டாரத்தில் காலாரும் அது சடைச்சுதானா ராஜனத்தில் காலாரோ நம்ம கண்ணுக்கு பின்னால காணியால பிள்ளை வேண்டாமா? அந்திய காலத்திலே தலைய தூக்கணும், தண்ணிய குடுக்கணும். காலஞ்சென்னு போனாலும் கருமஞ்செய்ய நமக்கு ஒரு பிள்ளை வேண்டாமா? கருமஞ்செய்ய கருமஞ்செய்ய பிள்ளை இல்லைன்னா சொக்காரவங்க என்ன சொல்லுவான்? ஏ கொல்லி முடிஞ்சவே, ஏ கொல்லியத்த பாவி, இவன் ஆனத்தவன் பெண்ணத்தவன். அதானே, அதாவது ஆணும் பெண்ணும் நிறந்து கலந்தாத்தான் அது குடும்பம். ஆனா பிறந்து பெண் இல்லைன்னா சொல்லுவான் பெண்ணத்த பாவிதானம். ஆமா, பெண் குழந்தையா ஒரு வீட்டுல இருந்தனா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா சொல்லுவான் கொல்லி முடிஞ்சவன் தானே, மரும பேருக்கு தானே ஜாத்தான். ஆமா, அதானே பொட்ட பிள்ளையோட சொத்து சொம்பலும் போயிருமில்ல. அதானே பேசுமில்லானே, எலும்பில்லாத நாக்கு. ஆமா, அதுவும் இருக்கணும், ஆண் இருக்கணும், பெண் இருக்கணும். நிறந்து இருந்தா தான் அது குடும்பம். பேர் விட்ட நாகராஜா இடத்திலே நாகவெளி சொல்லுதா, நம்ம காலஞ்சென்னு போகும்போது கடைசி காலத்துல நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாமன்னா தலைய தூக்குவான், தண்ணிய கொடுப்பான். அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கேல, இப்ப எங்க கொடுக்கான்? இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கேல இடைஞ்சலா இருக்குன்னு நல்ல இளநீயும் ஒன்னா ஊத்தில கொன்னுருதான்.
கிளடு இருக்க இடம் கேடு. கிளறி இழுக்க இடம் கேடு. வெண்டைக்காய் கறி. அதனால இந்த நாகராஜன் இடத்திலே நாகவெளி சொன்னான். அதனால நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான் தனக்குன்னு உதவும். ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அன்னமும் தாவத்தை தீராத தண்ணீரும் தரித்திர அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குறுமொழி சொல்லா சீடனும் பாவத்தை தீராத தீர்த்த இருந்து இந்த உலகத்துல பலன் இல்லை. ஆபத்துக்கு உதவணும்னா நம்ம பிள்ளைதான் நமக்கு உதவும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தாலும் ஊரா விட்டு போய் உள்ள அதானே. எனக்கு இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை தானே. இப்ப நம்ம பிள்ளைய பெட்டி கடையில போய் அரை கிலோ சீனி வாங்கிட்டு வாடா, காப்பி தூள் வாங்கிட்டு வான்னா பெத்த பிள்ளைய பொண்டாட்டிய போய் சொல்லுதான். அது மட்டும்தான் நான் கடைக்கு போனா எனக்கு 5 ரூபா கமிஷன் தருவியாங்க, எனக்கு 10 ரூபா கமிஷன் கொடுப்பியா? மாட்டேன். எனக்கு லேசு குறுக்குருவாங்கன்னு எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்க. அப்ப நம்ம பெத்த பிள்ளைய கடைக்கு போதுக்கு 5 ரூபா கமிஷன் கேட்கான. அப்ப ஊரா பிள்ளை தானே. ஆமா, பிள்ளை இல்லாதவன் தம்பி பிள்ளையவோ அண்ணன் பிள்ளையோ எடுத்து வளர்ப்பான். விவரம் தெரியுதுன்னைக்கு தான் அப்பன். விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு பெத்தப்பன் சித்தப்பன் கடைசியில எப்ப நீ எப்ப ஜாவே எனக்கு எப்ப இந்த சொத்தை எப்ப எழுதி தருவானு கேட்கான். அதான ஆபத்துக்கு உதவணும் பிள்ளைன்னா நம்ம பெத்த பிள்ளை நமக்கு உதவும். அரும்பசிக்கு உதவணும். அண்ணம்னா ஒரு மனிதனுக்கு அண்ணன் தருத்தினி ஒண்ணு வரக்கூடாது. வயறு பசிச்ச நேரம் கண்ணுக்கு முன்னால கஞ்சி இருக்கணும். அதான் அண்ணன் தருத்தினி ஒண்ணும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது. கஞ்சி இல்லாம காத்தா பறக்க கூடாது. பசிச்ச நேரத்துல சாப்பாடு வயத்துக்கு இருக்கணும். இப்ப என்னதான் வயறு பசிச்சாலும் டாக்டர் தான் சொல்லி தானே அளவுக்கு மீறி திங்காத உனக்கு சுகர் இருக்குன்றதானே. சாப்பாடு சாப்பிடாத, சோறுமே அரை பங்கு தான் சாப்பிடணும். பிரஷர் முத்திர போகுது சோறு. பொட்டணத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு படுக்காத. அதனால அளவோட சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க கேட்காங்க? ஆட்டுக்கறியை திங்காத உனக்கு ஆஞ்சிய பண்ணிருக்கேன்னு கேட்காங்களா? அதானே. உனக்கு ஹார்ட் பேஷண்ட் கொழுப்பு ஐட்டத்தை ரொம்ப சாப்பிடாதானே கேட்க மாட்டாங்க. ஆமா. அப்ப உடலுக்குள்ள ஒரு நோய் வந்துட்டா அளவு சாப்பாடு தான், அதுதான் சாப்பாட்டை குறைக்க சொல்லுதான். அரும்பசியை தீக்காத அன்னமும் பாவத்தை தீராத தண்ணீர். குடிக்க தாவத்துக்கு தண்ணி வேணும். இப்ப கட்டக்கார கொண்டு தண்ணி வச்சிருக்காரா? அதுதானே ஆபத்துக்கு உதவ வச்சிருக்கோம். அப்புறம் வச்சுதான் நம்ம உயிர். அதானே. யாருக்குன்னு 2 பங்கு நான் வேணதோட அவரு கொடுத்தா போதும். அப்படியா? அதனால தாவத்தை தீரா தண்ணீரும் தரித்திர அரியணும் பெண்டீருன்னா என்ன எட்டுன புருஷன் 1000 ரூபாய்க்கு உலக இடத்துல பொண்டாட்டிக்காரி 200 செலவழிக்கணும், 800 சேமிக்கணும், மிச்சம் வச்சிருக்கணும். தரித்திரம் அறியணும். அதானே. தரித்திரம்னா குடும்ப வரவு செலவு அறிஞ்சு நடக்கணும். பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 800 ரூபாய் செலவழிக்க, 200 ரூபாய் வீட்டுக்குள்ள வச்சிருக்கா, அதுவும் காணாம குழுவுல எடுக்க பிறகு சேல் எடுக்க சிட்டை போட்டுறதா. கோயில் கூட வந்தா பிற எடுக்கணும் இல்ல? ஆமா, ஆடி மாதமே இப்பவுமே எடுத்தாதானே. குழுவில் எடுத்து திங்கல நல்லா இருந்தது. இல்லாம இருக்கல பாதி நீர் தானே வாங்குறீங்க. அதானே. அதான் தரித்திரம். வீட்டுல உள்ள வரவு செலவு அறியணும் பெண்ணு. கோபத்தை அடக்கணும் வேண்டாம். ஒரு நிர்வாக பொறுப்பு, ஊர் பொறுப்பு, நாட்டாம பஞ்சாயத்து தலைவரோ, ஒரு பொருளாளரோ, ஒரு பொக்கிஷாரோ, செயலாளரோ, எந்த பொறுப்பு ஊர் பொறுப்புல இருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என்ன கடையில இருந்து வில்ல கொண்டாந்தவன் படிச்ச வில்ல தானே படிக்கான்.
அதான் அதனால ஊர்ல உள்ளவங்க 4 பேர் 4 விதமா சொன்னாலும் அந்த பொறுப்புல இருக்கால பொறுமையா போகும். அதான் கோவத்தை அடக்கணும் வேந்தன். குருமொழி சொல்ல நீடம்னா மாணவர் வாத்தியார் சொல்லுறத பக்குவமா இருந்து கேட்கணும். ஏல ஒண்ணு 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 வாத்தியார் என்னைய பத்தி அலங்கிரு. அதான் ஏல 2 2 2 ஏன் நான் ஒண்ணு ஏலங்களாம்பா நீ என்ன ஏலன்னு சொல்ல கூடாது வாத்தியார் ஏல 3 3 3 சரி இப்படி மாணவர் இருந்தாம என்னைக்கு வாத்தியார் வாத்தியார் இருந்தா எப்படி படிக்க முடியும்? அதான் குருமொழி சொல்லாச்சியுடன் வாத்தியார் சொல்லுறது மாணவன் கேட்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரியே கேட்டியறலாம் வாழ்க்கையில ரொம்ப முன்னுக்கு வருவீங்க. அதனால இப்ப ஏற்பட்ட பகைகளை எல்லாம் நாகவல்லி சொன்னான். இந்த நாகவல்லி சொல்ல கேட்டு நாகராஜன் சொன்னார், எடி அம்மா ஏன் நாகவல்லி பிள்ளை பிள்ளை நீ ஆமட்டி தவிக்க ஆண்டவன் அருள் இருந்தாலும் ஆள பிள்ளை நமக்கு உண்டு. ஆண்டவன் அருள் இருந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பகவான் அருள் இருந்தால் பாலன் வர உண்டு. அதனால ஏடி அம்மா நாகவல்லி எடி அஞ்சாதேடி மலையாதேடி அடைய வேண்டாம். சங்கடம் தீரும் அம்மா திருமம்மோ சங்கர அருளாலே சங்கடங்கள் தீரும் அம்மா நாகராஜன் சொன்ன போதே நாகவல்லி சொல்லுவாளா வாழோ நாகராஜா நீங்க சொல்வது போல ஆமா ஆண்டவனை நினைத்து அருந்தவச்சு இருப்போம் சாமி. கடவுளை நினைத்து கடியத்தவம் செய்து பாப்பமே அவனை நினைத்து மாதவசி இருப்பமே நாகராஜன் நாகவல்லியோ ஆமையோ நாகலோகப்பட்டன மூளையில தவப்பொருளை சேகரித்து தவம் இருக்க வருவாரோ மண்ண வேணும் தேவியும்மா நாகலோகப்பட்டனத்தில் ஈஜானிய மூளையில சார்ந்து கொண்டு தரமோழிகிய கோலும் போட்ட கொண்டு தரமோழிகிய கோலும் போட்ட கொண்டு தரமோழிகிய கோலும் போட்ட தரமொழிகிய பன்னீரோலே கோலும் போட்ட கோலமிட்ட வாசலில நாகவல்லி குருத்துவாலை இலை விரித்து குருத்துவாலை இலைக்கு மேலே கலவெறிய பிடித்து வைத்தார். மேலே எல்லாம்
கோடம் எடுத்து வைத்து நாகராஜனாகவல்லி 50 அடி ஆழத்தில 60 அடி நீளத்தில ஆழக்குழி வெட்டுவாரோ ஆழ நல்ல குழிக்கு மேலே 1000 முழம் கம்ப நாட்டி மேல எல்லோ நாகராஜனாகவல்லி ஊனி வைத்தார் அந்த பூஜை பூஜை ஊனி வைத்தாள் நாகராஜனாகவல்லி ராமன் சொல்லி நல்ல முனையறில நிறுத்துவாரோ தஞ்சம் என்று அருளாலை உண்ணாம உறங்காம உடையவன மறக்காமல் அண்ணன் தண்ணி ஆதாரம் எதுவும் இல்லாம அமையோ ஆண்டவனுடைய நாமத்தை சொல்லி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா சாவலரோ சர்வலோக நாயகா ஆவத்தின் பாந்தகா நாதரட்சகா இப்படி 12 வருடமாக இப்படி 12 வருடமா நாகராஜன் நாகவல்லியும் தவம் இருக்கா. இருவர் செய்த தவமானது மண்ணுக்கும் விண்ணுக்கும் முகடு தட்ட ஆராயம் பூமிக்குமாக அழகுத வளர்ந்திருக்கு. இருவர் செய்த தவமானது ஈஜன் கைலாசபதிக்கு வருது. இப்படி கைலாசமலைக்கு வர இந்த நாகராஜன் நாகவல்லி செய்த தவத்தினால ஐயாடாத கைலாசோ நாகராஜன் தவத்தால நாகவல்லி தவத்தால நகராத கைலாசோ நகராத கைலாசோ நகரும்படி ஆடுதையோ அது நகரும்படி ஆடுதையாலே கைலாஜாடும் போது பார்வதியோ கடவுளிடம் கேப்பாளோ பகவானை கைலாசோ விவர என்ன கைலாசோ என்ன உள்ளபடி சொல்லணுமே
பார்வதியோ நாகத்தின் தவத்தாலை கைலாசம் ஆடுதம்போ கைலாசம் ஆடுதம்மாயே பார்வதி இந்த கைலாசம் ஆடிய விவரத்தை கேக்கியா என்கிட்ட நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகவல்லியும் ஒரு பிள்ளைக்காக ஒரே ஒரு பிள்ளைக்காக குழந்தைக்காக ஒரே ஒரு குழந்தைக்காக செல்ல குழந்தைக்காக தவம் இருக்காங்க. ஆமாங்க இப்பேற்பட்ட குழந்தைக்காக இருவரும் தவம் இருக்காங்க. இப்படியாக நாகராஜ நாகவல்லி தவம் இருக்கு. இருவருடைய தவத்தினால நாகராஜன் நாகவல்லியினுடைய தவத்தினால கைலாசம் ஆடும்போது ஆண்டவன் சொன்னார், ஏ பார்வதி, இந்த நாகராஜனும் நாகவல்லியும் ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கான். அப்படியா இறைவா, இந்த நாகராஜனும் நாகவல்லி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காவுல ஆண்டவா, நீங்க பிள்ளை இல்ல இருவேருக்கும் கொடுத்தா என்ன கொடுத்தால் என்ன இருவேருக்கும் குழந்தை வாரம் கொடுத்தா என்ன கொடுத்தா என்ன இருவேருக்கும் குழந்தை வாரம் கொடுத்தா என்ன கொடுக்கணும்னா உன்னாலேயே முடியாது, என்னாலேயே முடியாது. முடியாது பார்வதி. அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். பார்க்கணும் இல்ல. பாவத்தின் பிரகாரம் பிள்ளை இருந்தா கொடுக்க முடியாது. முடியாது முடியாது. புண்ணியம் செஞ்சிருந்தாவனா பிள்ளை வரம் கொடுக்கலாம், கொடுக்க முடியும். அப்படின்னு ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்தாத்தானே குழந்தை இருக்கா என்னன்னு பார்க்க முடியும். முடியும் முடியும். ஆண்டவன் பகவான் சொல்லவும் பராஜயத்தை சொன்னா ரெண்டு பேரும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க சிவபெருமானே. பார்க்க சொல்லுங்க பகவானே. அப்ப சித்திரபுத்திர நயினாரே சிவபெருமான் கூப்பிட்டு வரவழைத்து, ஏ சித்திரபுத்திர நயினாரே, ஓ நயினாரே, இந்த நாகராஜனுக்கு நாகவல்லிக்கும் அம்மா பிள்ளை வரம் கொடுக்க சொல்லி பார்வதி போராட்டம் நடத்துதா நடத்திக்கிட்டு இருக்கா என்கிட்ட. அதனால பிள்ளை வரத்தை எப்படியாவது கொடுக்கணும். கொடுக்கணும்பா. நாகராஜன் நாகவல்லி ஏட்டு கணக்கு ஜாதக கணக்கு எடுத்து பார்ப்பா. பார்ப்போ. உடனே சித்திரபுத்திர நயினாரு ஜாதக கணக்கு எடுத்து, அம்மா நயினாரு சொல்றாரு, சித்திரபுத்திர நயினாரு என்ன சொல்றாரு, சிவபெருமான பகவானே, இந்த நாகராஜன் சாதக கணக்கு என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லுது? நாகராஜன் முன்னொரு காலத்தில என்ன செய்தார்? மலை வேடனாக பிறந்திருக்கிறார். மலை வேடனாக பிறந்த நாகராஜா என்ன செய்தார்? 7 மலை காவுக்குள்ள வேட்டைக்கு போவையில, ஆமா 8 மாத்து சூளுமானு செனமான அம்பு ஓட்டு கொண்டு இருக்காரு இந்த நாகராஜா. கொண்டுட்டாரு. செனமானை கொன்னதனால இந்த நாகராஜனுக்கு சென்மத்துக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளை கிடையாது. பார்வதி கேக்கா, நாகராஜன் தானே செனமான கொண்டு இருக்காரு. இந்த நாகவல்லி என்ன மாதிரி ஒரு பெண்ணு தானே, பெண்ணுதான சாமி. பெண்ணுக்கு பெண்ணு மனம் இறங்கணும் இல்ல. நாகவல்லி என்ன பாவம் பண்ணிருக்கா அதையும் பாருங்களேன். அதையும் பார்த்து சொல்லுங்களேன். அப்ப நாகவல்லி ஜாதகத்தை எடுத்து சித்திரபுத்திர நயினார் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த நாகவல்லி முன்னொரு காலத்திலே மலை வேடுவ பெண்ணா பிறந்து 8 பெண் குழந்தையை பெற்று 8 குழந்தைகளை வளர்க்க முடியாம கசத்துக்குள்ள போட்டு கொண்டு இருக்கா. ஆமா, ஆறும் கசத்துக்குள்ள போட்டு கொண்டுட்டான். குழந்தைகளை கொன்ன தோசை இவளுக்கு கோடி தலைமுறைக்கும் குழந்தை இல்ல. இல்லையே. அப்ப பகவான் சொன்னார், யா பார்வதி, கேட்டுக்கிட்டியம்மா, 2 பேத்துக்கும் பிள்ளை வரம் கொடுக்க சொன்னீங்க, 2 பேரும் இப்படி பாவம் பண்ணிருக்காவே, எப்படி கூடி பிள்ளை வரம் கொடுக்க முடியும்? அதனால நான் படி இழக்க போறேன். எனக்கு படி இழந்து குடி என்று பகவான் கேட்க, ஆதி பராஜயத்தி ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பகவானுக்கு ஆளாக்கு திரையளந்து ஆண்டவனார் கை கொடுத்தா, கதினை இழந்து கை கொடுத்தா,
அளக்க வாரா வாங்கிக் கொண்டே அவன் இப்படி அளக்க வாராளே ஆண்டவன் கிளம்பும் போதே ஆதிசக்தி பார்த்துட்டாள பராஜத்திட்டா ஆண்டவன் படி அளந்து வாங்கினாரு படி அளக்க கிளம்பும் போது பராஜத்தி போய் குறுக்க வழிய மறிச்சிட்டாள பகவானே. ஆமா எங்க போறிய நீங்க ஏ பார்வதி அம்மா நீ கொடுக்க படிய கொண்டு நான் உலகத்துக்கு படி அளக்க போறேன்னு என்ன வழிய மறிக்க என்னத்துக்குமா சுவாமி உங்க படியளப்ப நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு பொழுது உங்க கூட பார்வதி வருவேன். கண்டிப்பா வருவேன் உங்களுக்கு கூட. ஆண்டவன் படியளப்பே ஆதி பராசக்தி பார்க்கணும். சிவபெருமான் படியளப்பை சிவசக்தியால் பார்க்கணும். கடவுளுடைய படியளப்ப கண்ணந்தங்கனம் பார்க்கணும் சாமி. அப்ப ஆண்டவன் சொன்னாரியா பார்வதி அம்மா எந்த சந்தேகம் வந்தாலும் என் பின்னால வரணும் உனக்கு ஆசை வர வேண்டாம். வரக்கூடாதுமோ 1000 ஆண்களோடு நடந்தாலும் ஒரு பெண்ணோடு நடக்க கூடாது. கூடாதுன்னு இருக்கார். பெண்ணோட நடந்தா பெரிய சண்டையே வந்து சேர்ந்து ஒரு சண்டையே 3 பார்த்துக்கோ. அதானே வண்டுகள் கூடினால் தேனை உண்டிடும். ஆமா குண்டுகள் கூடினால் கோள்கள் மிஞ்சிடும். தண்டமில் கூடினால் சங்கங்கள் மித்திடும். பெண்கள் கூடினால் பெரிய சண்டையை முண்டிடும். மூன்றுமே. அதனால ஆமா முடிச்சில்லாத தொண்டை முணுமுணுத்த வாய். அதானே சும்மா வரமாட்டேன். அடியளப்பு பல விதம் இருக்கு பார்வதி. ஏன் கூட நீ வரும்போது அதானே அவனை என்ன அப்படி படைச்சிருக்கிய இவன் என்ன இப்படி அலைய விட்டுருக்கிய அலைய விட்டு 6 பேரை என்ன ராவும் மூலமா கோயில கத்த விட்டுருக்கிய என்ன சும்மையா நாளை தொட்டில்லா. அதானே அம்மா அப்படின்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்டனா அம்மா பதில சொல்லுவேனா படி அளப்பனா அந்த கவனத்துல போவனா இல்ல இறைவா இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போறியரா இல்லையா 2ல எது செய்ய போறியரு அப்படியா ஏ பார்வதி என்ன ஒன்ன நான் கூட்டு போகும்போது அம்மா என் பின்னால நீ வந்தன்னா வையி வாயை திறக்க கூடாது மறுவார்த்தை பேசக்கூடாது. என்கிட்ட பேசக்கூடாது. நீ மௌனத்துல வரணும் எனக்கு சம்மதம்னு சத்தியம் பண்ணி கொடு. கொடு வரதுக்கு சத்தியம் பண்ணி கொடு. ஆமா பார்வதி என்கிட்ட பேசவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா உன்னை படி அளக்கிறதுக்கு கூட்டு போறேன் பார்வதி அப்படின்னு சொல்லவும் பார்த்தா பராஜத்தி என்ன செய்தா இந்த ஆண்டவன் தானே. அதானே இவர்கிட்ட எத்தனை சத்தியனாலும் பண்ணலாமே. ஆமா பைத்தியார மனுஷன் தானே அப்படின்னு பராஜத்தி பகவான் கையில வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன் இது வழக்கை சத்தியம்னு சிவபெருமான் கையில பார்வதி சத்தியம் கொடுத்துட்டா. பகவான் சத்தியத்தை வாங்கணும்னா வா பார்வதி வா சீக்கிரம் வாயை திறந்துடாத மவள. ஆமா ஊமையாதான் வரணும் எனக்கு பின்னால. அதானே மௌனமா வரணும் வேற எதுவும் வாயை திறந்தேன்னு வையி அம்பா சீரழிஞ்சு போவ அம்பா சங்கடப்பட்டு போவ அப்படின்னு பகவான் சொல்லி விட்டு ஆமா ஆண்டவன் தான் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ உலகம் எல்லாம் இறந்து வருவாரோ உலகம் எல்லாம் வருவாரோ பகவானும் பார்வதியோ இந்திரலோகம் சந்திரலோகம் சத்திரலோகம் பூலோகம் உலகம் எல்லாம் இழந்து வாரார்களே உலகம் எல்லாம் இறையாளந்து வாரார்களே அப்படியாக நாகலோகம் வாரபோது நாகராஜன் நாகவல்லி தவத்தை கண்ட பராஜத்தி பகவான பிள்ளை இல்லாத இருவருக்கும் பிள்ளவரம் கொடுங்கன்னு சொல்ல ஆண்டவன் சொன்னார் ஏ பராஜத்தி பார்வதிய அந்த நாகராஜனுக்கு நாகவல்லிக்கு நீனே போய் 8 கலசத்திலே குழந்தையாக பிறக்கணும் அம்மா 1008 சொருவத்தில் அரை சொருவம் எடுத்து தேவாமிருத கலசத்திலே நீ குழந்தையாக பிறக்கணும்னு சொல்ல ஆண்டவனும் சொன்ன போதே ஆதிசக்தியான பார்வதியா அவ 1008 சொருவத்தில சொருவங்க எடுப்பாளா 8 தேவாமிருத கலசத்தில இதரி பார்வதியா குலமிருந்தா கலசத்தில குலமிருந்தாளே
வேலையான நல்ல வேலையாச்சா வேலையாச்சா கள்ளக்கர மாரியம்மா 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 விளையாடும் மாரியம்மாச்சே ஏ வேலையம்மா சந்தான மாரியம்மா மாரியம்மா தாயான சடமாரி சடமாரி கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா ஒன்னா நல்ல கரகம்மா கனகம்மா கரகம்மா கனகம்மா வேண்டாடும் பொன்கரகம் ஏ கனகம்மா பொன்கரகோளே ரெண்டா நல்ல கரகம் அம்மா நீதானே தன்னா தனே நீதன்னா தானே நிதன்னோ நீ தன்னா தானே நிதன்னோ தானே தானே தன்னா தானே நிதன்னோ தானே நீதன்னா சந்தன மாரியம்மா சடமாரி ஜடமாரியா கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா காளியரா பிறக்கும் போதே பிறக்கும் போதே கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா அம்பு வந்து பிறந்துதம்மா 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 அந்த விஜயநக பட்டேனத்தில் பிறந்துதம்மா பட்டேனத்தில் கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா விளையும் கொலுவிருப்ப 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 விளையாட்ட யார் அறிவா கொலுவிருப்ப யார் அறிவாளே சந்தன மாரியம்மா மாரியம்மா கலசத்தில பிறக்கும் போதே பிறக்கும் போதே சாட்ட வந்து பிறந்துதம்மா 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 சதுரகிரி பட்டணத்தில் தாயே பிறந்துதம்மா தாயே சாட்டையில கொலுவிருப்ப சந்தன மாறி சந்தான மாறியா சாதனைய யார் அறிவா தாயே கொலுவிருப்ப யார் அறிவாளே கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா கலசத்தில பிறக்கும் போதே பிறக்கும் போதே அப்பறதான் பிறந்துதம்மா பிறந்துதம்மா கண்ணருட மேடையில மேடையில கப்பலையில் கொலுவிருப்ப கொலுவிருப்ப அம்மா கொலுவிருப்ப கால் வரிச யார் அறிவா கொலுவிருப்ப தாயான ஜடமாரிய பெரம்பு வந்து பிறந்துதம்மா பிறந்துதம்மா பிச்சாண்டி ஜன்னதியில் ஜன்னதியில சந்தன ஜடமாரி ஜடமாரிய பெரம்பிலையும் கொலுவிருப்ப 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 பின்வரிச யார் அறிவா கொலுவிருப்ப சந்தன மாறி சந்தன மாறிய உடுக்க வந்து பிறந்துதம்மா பிறந்துதம்மா புத்திராஜ பூமியில பூமியில கள்ளக்கர மாரியம்மா மாரியம்மா கொலுவிருப்ப கொலுவிருப்ப அம்மா கொலுவிருப்ப உண்மைகள் யார் அறிவா
கொலுவிருப்ப அம்மா யார் அறிவா கொலுவிருப்ப முடிவளைய ஜட ஒலைய நிலம்பரல தந்தம் பல்லாம் மாரியம்மா மாரியம்மா நீ வாடுவ பெண்ணா தெலுங்கு பெண்ணா தெலுங்கு பெண்ணாயே பட்டு வந்து நிலந்தூக்க யார் அறிவா அஞ்சி சட கொஞ்சி வர கள்ளக்கர மாரியம்மா அழகு சடை மார்புரல சந்தன மாரியம்மா தாயான சடமாரி முகம் சிவந்த கண்ணே ஏக போக சடையாளாகோ ஏன் ஜவந்த கண்ணே சடையாளாகோலே சந்தன மாறியே அப்போ நல்ல சடையழகி ஆயிரோ கண்ணுடையா ஏன் சடையழகி ஒங்காரியா மாரியம்மா சொருவக்காரியா விழுந்த சட சந்தன மாரியா வடகடலோ நீராட விழுந்த சட அடே வந்து விழுந்த சட மாலை போட்டா பொல்லாத சந்தன மாறி மாறி பிறந்தவளா அக்கினி மாறிதான கருமாறி உருமாறி சந்தன சடமாறி கள்ளக்கர மாரியம்மா செவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க கள்ளக்கர மாரியம்மா உனக்கு சிங்கமுக வாகனம்மா கள்ளக்கர மாறி தாய சிவன் கொடுத்தார் பாக்கியம்மா ஆனமுக தண்டிகளா சடமாரி கொடுத்தார் பாக்கியம்மா 1008 சொருவக்காரி கள்ளக்கர மாரியம்மா வேப்பிளைய கையில் எடுப்பா விளையாடி வருவாளா கையிலெடுப்பா கள்ளக்கர மாரியம்மா சந்தன மாறி சடமாரி கப்பரைய கையிலெடுப்பா கண்டவர்க்கு வரம் கொடுப்பாள்
கையில் அடுப்பா கையில் அடுப்பா கள்ளக்கர மாரியம்மா ஆமோ ஆமா வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது கள்ளக்கர மாரியம்மா அங்காரி அங்காரி ஓங்காரி ஓங்காரி மாரியம்மா மாரியம்மா 1008 சொல்வக்காரி ஓங்காரி ஓங்காரி சந்தன சந்தன மனமாரி அமோ ஆமா அமோ 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 ஆமா கள்ளக்கர அமோ ஆமா மாரியம்மா அமோ ஆமா முண்டக்கண்ணா முழியழகா மாரிதாய முள நீண்ட பல்லழகா முழியழகா பல்லழகாலே கும்பத்து அழகியம்மா அமோ ஆமா அமோ அமோ அம்மா அம்மா கனகத்து அமோ ஆமா அழகியம்மா அமோ ஆமா கிருஷ்ணனுக்கு அமோ ஆமா அம்மா ஆமா மஞ்சன முகத்தழகி கள்ளக்கர அமோ ஆமா மாரியம்மா அமோ ஆமா மாயனுக்கு தங்கதானே முத்தழகி கோலக்காரி சாலக்காரி அமோ ஆமா கொலவையில கெட்டிக்காரி அமோ ஆமா மாயக்காரி சாலக்காரி சந்தனமாரி மாயத்தில கெட்டிக்காரி சாலக்காரி முடிவொலைய சடவொலைய கள்ளக்கர அமோ மாரியம்மா அமோ பூமி எல்லாம் நிரம்பரளே சடவொலைய மத்தியான மதியம் போல மதிய உச்சி கள்ளக்கர மாரியம்மா ஆடி வர பாடி வாரா ஆதாளி போட்டு வாராள் பாடி வாரா கள்ளக்கர மாரியம்மா அமோ ஆமா சந்தனமாரி அமோ சடமாரி மத்தியான மதியத்தில மதிய உச்சி வேலையில நாக வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்டு கொடை பிடிக்க சந்தன மாரியம்மா அமோ ஆமா சடமாரி மாரி பிறந்தவளா மாயனுட தங்கையம்மா கோலக்காரி சாலக்காரி கள்ளக்கர மாரியம்மா கொலவையில கெட்டிக்காரி சாலக்காரி முடிவலைய ஜடவுலைய பூமி எல்லாம் நிலம்புரலை கள்ளக்கர மாரியம்மா உச்சியில விழுந்த சட சடமாரி உலகம் எல்லாம் நீராட விழுந்த சட நல்ல கிரவம்மா வயந்தாடும் பொன்கிரவ மாரியம்மா
முகப்பு வைத்த பொன்கிரகம் ஆலங்கரகம்